எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப முக்கியமான கிளாஸ். நம்மளுடைய முதல் பாடத்தைப்படி இன்னைக்கு எடுத்துக்கிட்டா நம்ம கனவு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? அப்படின்னா நம்ம தமிழ் மாதிரியே எழுத்து கூட்டி நாமளே தானா இங்கிலீஷ கடகடன்னு யார் துணை இல்லாம படிக்க முடியும் அப்படின்னு நான் முதல் நாள் சொன்னேன். அது இன்னைக்கு நிறைவேற போகுது. இந்த இன்னொரு சில கிளாஸ்ல நம்மளுக்கு இங்கிலீஷ் தானா கடகடன்னு வந்துட போகுது. நிச்சயமா இது உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. இன்னைக்கு கிளாஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்ம கிளாஸுக்கு போலாம். இப்போ ஒரு எழுத்துக்கு பல ஒலிகள் இருக்குங்க. இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துல கூட அவ்வளவு ஒலிகள் இல்லைங்க. உயிரெழுத்துக்கு அவங்க 5 எழுத்து வச்சுக்கிட்டு நிறைய சப்தங்களை அதுல இணைச்சிருக்காங்க. அதுதான் நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் தடை ஏற்படுத்துது. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கிலீஷ் மாதிரியான ஈஸியான லாங்குவேஜ் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியும். சரிங்களா? என்னன்னா ஒரே ஒரு ஆளு மல்டிபிள் கேரக்டர் பண்ணுவாரு. நம்ம கமல் மாதிரி நிறைய மல்டிபிள் கேரக்டர் பண்ணுவாரு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஒரு எழுத்துக்கு பல ஒலி. ஏக்கு இந்த இடத்துல வரக்கூடிய இதுக்கு கீழே வரக்கூடிய எல்லா வார்த்தைக்கும் ஏங்கிற எழுத்துக்கு ஆன்ற சத்தம் தான் வரும். சரிங்களா? நான் கூடவே படிக்கிறேன், நீங்க பாருங்க. நீங்க போக போக பாத்தீங்கன்னா நீங்களாவே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த கிளாஸ் 2-3 டைம் போட்டு கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க தானா தமிழ் போலவே எழுத்து கூட்டி தெளிவா இங்கிலீஷ படிக்க முயற்சி பண்ணுவீங்க. உங்களால முடியும். இது பல பேருக்கு கொண்டு போய் சேருங்க. ஓகே, நன்றி. நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். ஆக்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அது எப்படி பிரிச்சிருக்கோம் பாருங்க. ACTOR. இத பாருங்க, ஏக்கு நம்ம என்ன சத்தம் பார்த்திருக்கோம் ஏற்கனவே? ஆன்னு பார்த்திருக்கோம் இல்லைங்களா? ஆ, இக், டா, இர் வருதுங்களா? இது ஒரு வார்த்தை. இதை அப்படி நம்ம கீழே தமிழ் எழுதிருக்கோம். எல்லாத்துக்கும் அப்படி எழுதுல, நீங்களா கூட்டணுங்கிறதுனால. ஆக்டர்னா என்னங்க? நடிகர். நம்மளுக்கு தெரியும். ஆ, இஸ், இக், ஆஸ்க். ஆஸ்க்னா கேள், கேட்கிறோம் இல்லைங்களா? அது எனக்கு அது வேணும், இது வேணும் கேட்கிறேன். அது ALL, ஆல். 2 எல் வந்ததுனால 2 இல் நம்ம போட மாட்டோம் இல்லைங்களா? ஒரு இல் தான். அப்போ ஆ இல். ஏக்கு என்ன சத்தங்க? ஆ சத்தம். ஓகே, கூடவே படிச்சுட்டே வாங்க. கா இர், கார். இஸ் மா இல், ஸ்மால். கா இல், கால். ஆ இர், ஆர். பாருங்க. வா இல், வால். வா இர், வார். வார்னா போர். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஏவுக்கு என்ன சத்தம் வருதுங்க? ஏ சத்தம். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த இடத்துல ஆ போட்டா என்னன்னு பாருங்களேன். இவ்வு கூட்டல் ஆ கூட்டல் இ, வாய்னு வந்துரும் இல்லைங்களா? தப்பு. சரி, ஓகே. இப்போ எப்படி படிக்கணும்? இவ்வு கூட்டல் ஏ. சரிங்களா? வே. இந்த ஒய்க்கு சத்தம் கிடையாது, சைலண்ட். வே, வலி. அது தனியா வகுப்பு இருக்குங்க. இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே எந்தெந்த எழுத்து இருக்கும் ஆனா ஒலிக்க கூடாது, அது சத்தம் உருவாக்க கூடாது, ஆனா எழுத்து கம்பல்சரி போட்டு ஆகணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு சைலண்ட் அவங்க வச்சிருக்காங்க. எழுத்து இருக்கும் ஆனா சப்தம் இல்லை அப்படின்னு. ஓகேங்களா? அது அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப பே, PAY, பே. பேனா சம்பளம். GAY, கே. கேனா மகிழ்ச்சி. இஸ், ஸ்டே. ஸ்டேனா தங்கு, ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போங்கன்னு சொல்றோம். மெயின், MAIN, மெயின் முக்கிய. இப்ரெயின் மூளை. அடுத்தது ஏவுக்கு ஏ சப்தங்க. இரு கூட்டல் ஏ, இர்ரே. இட், ரேட். அப்படி வருதா? இல்ல, இராட். அப்படி படிக்கணுங்க. இர் ஆ இட், இராட். எம் ஆட், மேட். எப் ஆன், பேன். DATE, டேட். ஓகேங்களா? அந்த மாதிரி நாம படிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மேக், MAKE, மேக். மேக்னா உருவாக்கு. இல் ஏ, லே. இட், லேட். லேட்னா தாமதம். அட், ஓகேங்களா? மீது. ஆன், ஓர். மேன், மனிதன். இல்லே, லே. இட், லேட். இஃப் ஏ, ஃபே. சி பாருங்க, இஸ் சத்தம் வருது. சிக்கு இஸ், ஃபேஸ். ஸ்டாண்ட், இஸ், ஸ்டே அண்ட் இட், ஸ்டாண்ட். ஸ்லேட், இஸ், லே, இட், ஸ்லேட். இப்ப மீக்கு பாத்தீங்கன்னா ஈ சப்தங்க. பாருங்க, இம்மு கூட்டல் ஈ என்னங்க? மீ.
WE வி, BE பி, சி இஷ் கூட்டலி ஷீ, HE ஹி, men MEN men, மென்னா மனிதர்கள், மேன்னா மனிதன், மென்னா மனிதர்கள். பன்மை பாத்தீங்களா? ஏ எடுத்து ஈ போட்டோம்னா பன்மையா மாறிடுச்சு. அடுத்து பாருங்க செல், SELL செல், செல்னா என்னங்க? விற்றல். then அப்போது, பிறகு, ரெட் சிவப்பு, வெட் இவ்வு குட்டலியே வே இட், வெட் வெட்னா ஈரமாயிடுச்சு, நெட் நெட்னா வலை, வெல் வெல்னா கிணறு, WELL LEG லெக் லெக்னா கால், WHEN van. ஓகேங்களா? இந்த இடத்துல H W ரெண்டுமே சேர்ந்து கூட யூ சத்தத்துல வருது, இல்லனா H சைலண்ட் வச்சுக்கோங்க. van வேன்னா எப்பொழுது, ஏவும் சேர்ந்துச்சுனாவே நீங்க நினைச்சுக்கலாம் ஈ சத்தம். ஓகேங்களா? இப்ப பாருங்க ஈயே வந்து ஈ இஸ் இட், ஈஸ்ட், இஸ் ஈ, ஷீ ஷீனா கடல், ஈஸ்ட்னா கிழக்கு, இக் இல் ஈ இக்லி இன் கிளீன், ஹிக் ஈ ஹீ இட் ஹீட், இம் ஈ இட் மீட். ஐக்கு என்ன சப்தங்க அடுத்தது? ஆ சப்தம். பாருங்க ஃபார்ம், ஃபர்ஸ்ட். இந்த வார்த்தை உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் அப்படி சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட்னா என்ன? முதல். இப்ப பாருங்க ஐக்கு அய சத்தம் கூட இருக்கு. எப்படி பாருங்க? ஃபயர். சரிங்களா? ஃபயர், FIRE, if அயர், ஃபயர், அட்மயர், அட்மயர். ஐக்கு அடுத்து என்ன சப்தங்க? ஈ சப்தம். KI கி, இல் இல் அப்படியே போடணும், இல். ஓகே. கில், BIB, ஜிக்கு எக் பிக், SHI ஷீ, பி ஷிப், THI தி இஸ் திஸ், WIV TH என்ன? இத் வித், HI ஹி, T என்னங்க? இட், ILL இல். ஓகேவா? INK இங்க், HIM ஹி இம் ஹிம். ஐக்கு அடுத்தது ஐ சப்தமே பார்க்கலாங்க. இப்ப ஐக்கு ஈ சப்தம் பாத்தீங்களா? ஐக்கு ஐ சப்தம் பார்க்கலாம். இரு கூட்டல் ஐ ரைங்களா? ஜிஹெச்சுக்கு சத்தம் இல்லைங்க இந்த இடத்துல. ரைட் இட், ரைட். நான் எப்பவுமே ரைட்டா தான் செய்வேன், சொல்றேன் இல்லைங்களா? ரைட். அடுத்தது பாருங்க லைட், LIGHT லைட், லைட்னா வெளிச்சம். ஹை, HIGH ஹை. அடுத்தது பாருங்க சைட், சைட்னா பார்வை, SIGHT ஷைட். இஸ் ஐ இட் சைட். இம் ஐ KE மை இக். ஈ கடைசியா வந்தா எப்பவுமே சைலண்ட்டுங்க. சரிங்களா? ஈ மட்டும் லாஸ்ட்ல வந்துச்சுன்னா சைலண்ட் தான், அதுக்கு உச்சரிப்பு கிடையாது. இம் ஐ மை, இல் மைல், KIND இக் ஐ கை, இன் இட் கைண்ட். கூட்ட முடியுதுங்களா? ஓகே. இரு ஐ ரை, இட் ரைட். ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒவ்வொரு கிளாஸும் நீங்க ரொம்ப சின்சியரா செஞ்சுட்டு வந்திருந்தீங்கன்னா இப்போ இந்த கிளாஸ் எனக்கு முன்னாடி வேகமா சூப்பரா நீங்க படிப்பீங்க. சரிங்களா? பாருங்க இவ்வு கூட்டலை வை இட், வைட், வைட்னா அகலமான, ரைட்னா சவாரி செய். தமிழ் அர்த்தம் நீங்களா படிச்சுக்கிறீங்களா? ஓகே. பை இவ்வு கூட்டல் ஐ, பை இண்ட், பைண்ட், பைண்ட் என்னங்க? கட்டுறது. பி இ பி, HI ஹை, இண்ட் பிஹைண்ட், பிஹைண்ட்னா பின்னால். SIDE சைடு, சைடுனா பக்கம். MILD மைல்டுனா லேசா இருக்கிறது. ஏதோ மைல்டா ஒரு ஸ்மெல் வருதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? மைல்டுனா என்னங்க? மென்மையான, லேசான. ஐஇ சேர்ந்ததுனாலும் ஈன்னு வச்சுக்கணுங்க. முன்ன ஒரு ஈ சொன்னோம், இப்போ ஒரு ஈ நம்ம உங்களுக்கு சொல்லிருக்கிறோம், கவனிச்சுட்டே வாங்க. இஸ் பாருங்க ஐஇ சேர்ந்து ஈங்களா? இஸ் கூட்டல் இ சி வி என்னங்க? யூ. கடைசியா ஈ வந்தா சைலண்ட். அப்ப பாருங்க இஸ் கூட்டல் இ சி யூ, சியூ. சியூனா என்னங்க? சல்லடை. அடுத்தது சீஜ், சூழ்தல். அச்சீவ், அச்சீவ், அச்சீவ் அடைதல். ரிசீவ், ரிசீவ்னா பெறுதல். நான் உங்க லெட்டர் ரிசீவ் பண்ணிட்டேன்னு சொல்றேன் இல்லைங்களா? RECEIVE ரி சி யூ, ரிசீவ். ஓவுக்கு அடுத்து என்ன சத்தங்க வருது?
ஆ சத்தம். ஓக்கு இந்த இடத்துல ஆ சத்தம். பெரிய ஆ. ஓகேங்களா? இக்கு கூட்டல் ஆ இட் காட். காட்னா என்னங்க? பேரு. அடுத்து இங்க பாருங்க. ஓ எக்ஸ் என்னங்க? ஆ இக்ஸ். எக்ஸுக்கு இக்ஸ் சொல்லி கொடுத்தோமா? ஓகே. ஆ இக்ஸ் ஆக்ஸ். இரு கூட்டல் ஆ என்னங்க? ரா இட் ராட். படிச்சிட்டீங்க இல்லையா? வேகமா வருது இல்லையா? ராட். என் ஓ டி நாட். இன்னு கூட்டலா நா இட் நாட். இக்கு கூட்டலா கா இட் காட். ஆ இன் ஆன். இக்கு கூட்டலா ஹா. ஓகேங்களா? இட் ஹாட். இட்டு கூட்டல் ரா இப் இட் டிராப். வருதுங்களா? இப்ப வருதா? டிராப். ஓகே. பா இக்ஸ் பாக்ஸ். டிஓபி டாப். எஸ்பிஓடி ஸ்பாட். டிஓடி டாட். டாட்னா புள்ளி. எஃப்ஓஎக்ஸ் ஃபாக்ஸ். ஃபாக்ஸ்னா நரி. பிஓடி பாட். ஓகேங்களா? பாட்னா பானை. சாஃப்ட். சாஃப்டா இருக்குன்னு சொல்றோமா? மிருது. டபுள் ஓக்கு வந்தா பாருங்க, நம்ம டபுள் ஓக்கு ஏற்கனவே ஊன்னு பெரிய ஊ சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனா இங்க பாருங்க டபுள் ஓக்கு சின்ன ஊ கூட வருது. உங்களுக்கு அங்க எல்லாமே ஒரே இடத்துல சொன்னா குழப்பாயிடும்னு நாம இங்க எடுத்து அந்த வித்தியாசங்கள் எல்லாம் தெளிவா புரிய வைக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப கவனமா நிறைய நாள் தேர்ந்தெடுத்து எழுதி டைப் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு டிசைன் பண்ணி இங்க கொண்டு வந்து கிளாஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? அதனால நீங்க உன்னிப்பா இது கவனிச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இது போய் சேரணுங்கிறதா நம்ம ஆசை. இல்லு கூட்டல் ஊ எழுத்துட்டேனா? ஓகே. இல்லு கூட்டல் உ லு இக் லுக். கு இக் குக். டிஓ பாருங்க, இது பாருங்க விதிவிலக்கா இருக்கு. ஒரே ஓ தான் இருக்கு. ஆனா ஓ கூட ஊ சத்தத்துல கூட வருது. இட்டு கூட்டல் ஊ டு. கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? நாம இக்கு கூட்டல் ஊ அப்படியா? இல்ல. கு இட் குட். ஜிஓஓடி குட் போட்டிருக்காங்களாங்க ஸ்கூல் டீச்சர்? ஓகே. டிஓஓகே டுக். பிஓஓகே புக். ஓக்கு என்ன சத்தங்க? இப்போ ஊ சத்தம். அதே ரெண்டு ஓவுக்கு ஊ சத்தம். பாப்போமா? இம்மு கூட்டல் ஊ இன் மூன். இரு கூட்டல் ஊ இம் ரு இம் ரூம். இப்பு கூட்டல் ஊ என்ன வருங்க? பூ இட் பூட். பூட்னா காலனி. பூட்ஸ் சொல்றோம் இல்லைங்களா? அது. நூ இன் நூன். நூன்னா நண்பகல். குட் ஆஃப்டர்நூன் சொல்றோம் இல்லைங்களா? அது. ஓக்கு என்ன சத்தங்க? ஓ சத்தம். இசு கூட்டல் ஓ சோ எனவே அப்படி. இக்கு கூட்டல் ஓ இல் இட் கோல்டு. வருதுங்களா? சோ இல் இட் சோல்டு. மோ இஸ் இட் மோஸ்ட். ஓ பே இன் ஓபன். ஹோ இப் ஹோப். ஃபோ இல் இட் ஃபோல்டு. ஃபோல்டு வருதுங்களா? ஓகே. இப்ப பாருங்க பிஓஎஸ்டி என்னங்க? போஸ்ட். என்ஓ நோ. அவங்க எப்படி சொல்லுவாங்க? இன்னாவ் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கிலீஷ்காரங்க. ஓ எல்டி வேர்ல்ட். ஹோம். ஹோம்னா தெரியும் வீடு. டோக் சோ. இக்ரோ எல்லோ. ஷோ. ROW ரோ. BOW போ. ஓகேங்களா? COME என்னங்க? இக்குக்கு இந்த இடத்துல ஓ சத்தம் கிடையாது. என்ன சத்தம்? ஆ சத்தம். ஓ சத்தம் போட்டீங்கன்னா கோம்னு படிப்பீங்க. கோம்னு சொல்லணும். அந்த இடத்துல கம் தான் சொல்லணும் இல்லைங்களா? அப்போ இக்கு கூட்டல் ஆ கம். SO சோன் இல்ல சன். ஜோ. ஜோவா சொல்லணும். ஜாய். ஜா இ ஜாய். பா இ பாய். டா இ டாய். ஹவர். ஓயு அவர். ஓகேங்களா? ஹவர். அது அவங்க என்ன சொல்லுவாங்க? அவர். ஹச்சிக்காங்க சைலண்ட் லெட்டர். ஓகே. இது அவர் நமது. சர் புளிப்பு. அண்டர் கீழே. ஹட் குடிசை. MUD மட் மண். UP அப். CUT கட். UTTR என்ன வருங்க? ஆ இட் இர். ஊ வருதுன்னு உட்டர்னு இல்ல. யூக்கு ஆசத்தம். மேல போட்டிருக்கோம் இல்லையா? யூக்கு ஆசத்தம். அட்டர். இசு கூட்டலாம் சா இன். சன் டிவி பாத்துறீங்களா? இங்க பாருங்க SO என்னும் சன்னு, SUN சன்னு. ஏன்னா யூக்கும் ஆசத்தம் இருக்கு, ஓவுக்கும் ஆசத்தம் இருக்கு. FUN ஃபன். யூக்கு ஊசத்தம். பூ இட் புட். பூ இஷ் புஷ். பூ இல் புல். வருதுங்களா? இப்ப ஈஸியா இருக்கா? இங்கிலீஷ் ஈஸியா ஆயிடுச்சா? ஓகே.
இக் rude crude கடைசில ஈ வந்தா சைலண்ட் rude rude ஓகேங்களா ரூட் மொரடா நடந்துக்கிறாங்கல்ல அவங்கள சொல்றோம் நம்ம யூக்கு என்னங்க யூ சப்தமே ஓகேங்களா யூக்கு யூ சப்தம் நம்ம அங்க சொல்லல ஊ சத்தம் ஆ சத்தம் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சொல்லிருப்போம் ஆனா யூக்கு யூ சத்தமே கூட இருக்கு இட் யூ டியூ இட் இ டி ஓகேங்களா டியூட்டி கடமை டியூரபிள் உழைக்கக்கூடிய செல்லு கூட அந்த மாதிரி பேர் இருக்கு இல்லைங்களா அந்த செல் விளம்பரத்துல வரும் பார்த்திருப்பீங்க சிக்கு என்னங்க இக் சப்தம் இப்ப பாருங்க இக்கு கூட்டல் ஏ ஓகேங்களா அந்த சத்தம் தான் கேட் கேர் CURD கர்டு சிக்கு இந்த யூக்கு என்ன சத்தங்க இந்த இடத்துல நம்ம சி மட்டும் தான் பாக்குறோம் அடுத்தடுத்து நம்ம அங்க சத்தம் கொடுக்கல சி எங்கங்க இக்கா வருதுன்னு மட்டும் பார்த்திருக்கோம் கேஸ் கர்ஸ் கர்ஸ்னா திட்டுறது சாபம் விடுறது லாக் லாக்னா பூட்டு காக் காக்னா சேவல் கவ் கவுனா பசு உங்களுக்கு தெரியும் இல்லையா கேட்டல் கேட்டல்னா கே இட் எல் கேட்டல் கேட்டல்னா கால்நடைகள் ரெண்டுமே சேர்த்து தான் சரிங்களா ஆணு பெண் எல்லாமே சேர்த்து காட் காட்னா கட்டில் டாக் டாக்னா துறைமுகம் க்ரூயல் க்ரூயல்னா கொடுமை கஸ்டம் கஸ்டம்னா பழக்கம் CAP கேப் கேப்னா தொப்பி கேண்டிடேட் கேண்டிடேட்னா விண்ணப்பதாரர் BACK பேக் பேக்னா பின்னால் ஓகேங்களா சரி இப்போ சிக்கு பாருங்க இஸ் சப்தம் இது நம்ம உங்களுக்கு முன்னாடி கிளாஸ்ல சொல்லல ஆனா இது முக்கியமானது நல்லா கவனிச்சுக்கோங்க சி இஸ்ஸா கூட நிறைய இடத்துல பயன்படுது ஓகேங்களா ஓகே இஸ் கூட்டல் ஏ என்னங்க சே இன் இட் சென்ட் வருதுங்களா சென்ட் சென்டம் சொல்றோமா அந்த சென்ட் ஓகே சென்ட் சென்ட்னா சதம் 100ன்னு அர்த்தம் சினிமா CINI நீ இங்க பாருங்க ஐ சிக்கு வந்து ஐக்கு இ சத்தம் இஸ் கூட்டல் சி இங்க பாருங்க இன்னு கூட்டல் இ பாருங்க ஈக்கு இ சத்தமே தான் அப்ப பாருங்க சி நீ மா சினிமா PI ஈயும் ஐயும் சேர்ந்தாவே இ சத்தங்க ஓகேங்களா பீஸ் அது பாருங்க சிஇன்னு வந்தா இஸ் சப்தம் ஓகேங்களா பீஸ் செஞ்சுரி CENTURY செஞ்சுரி நூற்றாண்டு அல்லது 100 செஞ்சுரி போட்டா டெண்டுல்கர் சொல்றோம் இல்லைங்களா அது சைக்ளோன் CYCLONY சைக்ளோன் சைக்ளோன்னா புயல் வார்தா புயல் அதுல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அது ரிசீவ் RECEIVE ரிசீவ் ரிசீவ்னா பெறுதல் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல இஸ் சவுண்டுக்காக நம்ம பார்க்கிறோம் ஓகே நைஸ் NICE பாருங்க நைஸ் இன்னுக்கு ஐயா வந்திருக்கு இந்த இடத்துல நைஸ் என்ன சகோதரன் அல்லது சகோதரியினுடைய மகள் அப்படின்னு அர்த்தம் ரைஸ் ரைஸ்னா அரிசி ஓகே செலிபிரேட் இஸ் கூட்டலியே சே லி இப் செலிப் ரே இட் செலிபிரேட் சர்க்கிள் சர்க்கிள் ஓகேங்களா CARCLE சர்க்கிள் certificate 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 ஓகே அடுத்தது பாப்போம் force 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 ICE ice அடுத்தது citizenship CICTITZEN citizen SHIP citizenship கூட்ட முடியுதுங்களா இப்போ ஓகே சீக் பாருங்க இஷ் சத்தம் ஓகேங்களா மியூசியம் யூக்கு யூ சத்தமே மியூசிஷியன் பாடகன் அல்லது இசையமைப்பாளர் அந்த மாதிரி ஓகேங்களா சோசியல் SOCIAL சோசியல் சமூகம் அல்லது சமூக அறிவியல சோசியல் சயின்ஸ் வருது இல்லைங்களா அது ஓசேன் ஓகேங்களா ஜிக்கு என்ன சப்தங்க இக்கு சப்தம் கோனா என்னங்க ஓ இக்கு கூட்டல் ஓ கோ கேம் ஓகே அடுத்து என்ன வருங்க GOOD குட் அந்த இக்கு சவுண்டுக்காக இந்த இடத்துல குட் போட்டிருக்கோம் குட் நல்ல கோல்டு தங்கம் BIG பிக்னா பெரிய ஹேங்கர்னா பசி
give 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 hang என்னங்க தொங்க விடுதல் ஹேங்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சட்டலா மாட்டி எப்பமே அது bag இப்பு கூட்டல் ஏ இக் bag இக்கு சத்தத்துல வருதுங்களா ஜி எல்லாம் இந்த இடத்துல பாருங்க இப்ப forget வருதுங்களா forget for போட்டா for இங்க forgetனா மறந்துருச்சு அடுத்தது என்னங்க finger 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 ஜி பாருங்க முக்கியமான பாடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஜிக்கு என்ன இஜ்ஜி சத்தம் இருக்கு நம்ம ஜிக்கு இங்க பார்த்தது என்ன பார்த்தங்க இக்கு சத்தம் தான் பார்த்திருக்கோம் இஜ்ஜி சத்தமும் இருக்கு இத கூட நம்ம அங்க நிறைய கொடுத்து குழப்ப கூடாதுன்னு இங்க கொடுக்கல ஜிக்கு ஜி சத்தம் ஒண்ணு இருக்கு gentleman சரிங்களா gentleman GENTLE இதுக்குதான் முதல் பாடத்துல இருந்து கடைசி பாடம் வரைக்கும் நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு பாடமா எல்லாமே கவனிச்சு வந்தீங்கன்னா தான் நம்ம அதுல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு நுணுக்கமும் சூட்சமும் உங்களுக்கு புரியும் அப்படி இல்லாம நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நம்மளுக்கு மிஸ்டேக் எந்த இடத்துல ப்ராப்ளம் அது மட்டும் தான் பாக்குறாங்க நம்மளுக்கு அது தேவை இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்காம முழுசாவே ஒரு முறை வந்தாதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த பாடம் ஒரு 15 பாடம் 18 பாடம் இருக்குன்னா முதல்ல இருந்து ஒவ்வொன்னா பார்த்தே வந்தா ஒவ்வொன்றுலயும் ஒரு சூட்சமும் நம்ம சொல்லியிருப்போம் அது நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கும் இதான் நம்மளுக்கு தெரியுமே நம்ம போய்க்கிறதுனால தான் நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் வருது இந்த இஜிலே கூட நீங்க நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் குழப்பமாயிருக்கும் ஏன்னா ஜிக்கு இக்குன்னு மட்டும் தானே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஜென்டில்மேன்ல படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இஜி சவுண்ட் வந்திருக்கும் நீங்க அது குழம்பிருப்பீங்க இல்லையா இப்போ அது நம்ம இங்க உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம் gentle 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 genesis 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 generous 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 page 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 cage 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 mange na நோய் rage na கோபம் age இது நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தை இல்லைங்களா PGN imaging imaging அப்படியே படிக்கலாம் imaging ing இங்குங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ing வந்தா இங் அப்படின்னு அர்த்தம் imaging ginger இப்ப பாருங்க கிஞ்சர்னு படிச்சா தப்பு GINJER ரெண்டுமே பாருங்க எஜ்ஜி சவுண்ட்ல வருது ஜெம் ஓகேங்களா ஜெம் அடுத்தது ஜெம்னா மணி அந்த ராசிகள்லாம் சொல்றாங்களா அது சேஜ்னா முனிவர் பாருங்க ஜிஸ்ட் சரிங்களா ஜிஸ்ட் தான் சொல்லணும் கிஸ்ட் சொல்லக்கூடாது ஜிஸ்ட் ஹச்சிக்கு ஹிக் சப்தம் பார்ப்போம் ஹிக் கூட்டலி ஹி HAIR ஹேர்னா நம்ம முடி இருக்குல்ல தலையில அது அவ் சப்தம் பாருங்க கவ் பவுடர் ரவ் DYD ரவுடி டபிள்யூக்கு என்னங்க யூ சத்தம் வெல் கிணறு வெயிட் WAI UIT வெயிட் ஓகே வெயிட்னா காத்திரு வெயிட் பண்ணுப்பா நான் வரேன் அப்படி சொல்றேன் இல்லைங்களா அது ஓகே இவு கூட்டல் வந்து என்ன சொல்லிருக்கோங்க ஈன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ வீக் பலவீனமான அப்படின்னு அர்த்தம் டிஹெச்சுக்கு என்ன அர்த்தம் இத்து சத்தத்துல வருது பாக்கலாங்களா THIN தின் THAT that THIS this THIN then THERE there THREE இத்து இரு ரெண்டு போட்ட என்னங்க த்ரீ கூட்டம் வருதுங்களா ஓகே மகிழ்ச்சி thread it red thread thick 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 y என்ன சத்தங்க இந்த இடத்துல e சத்தம் பாப்போமா laxy crazy அடுத்ததுங்க பாலிகேமி பல மனம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா அது பாலிகேமி ஃபெலோனி பாலிசி எல்ஐசி பாலிசி அது ஒரு கொள்கை பாலிசினா கொள்கை உனக்கு ஏதாவது பாலிசி இருக்கா அரசியல் கட்சிக்கு என்ன பாலிசி இருக்கு அந்த மாதிரிலாம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்ப எங்க ஒய்க்கு என்ன சத்தங்க ஐ சப்தம் BY பை BUY பைனா வாங்கிறது டைஃபாய்டு F சவுண்டுங்க PHக்கு F சவுண்டு OID ஃபாய்டு
டைபாய்டு ஒரு வகை காய்ச்சல், 6 மாசம் படுத்து கிடப்பாங்களே அந்த காய்ச்சல். டைனசிட்டி, டைனசிட்டி. இப்போ அடுத்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வகுப்புகளை நம்ம எப்படி சொல்லி கொடுக்கணும்னா, இதுக்கு மேல நீங்களே படிங்கப்பா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இதை விட கொஞ்சம் பெரிய வார்த்தை சொல்லியிருப்போம். ஆனா நான் உங்களுக்கு அதையும் நானே உங்களுக்கு படிச்சு காமிச்சிடுறேன். ஏன்னா நீங்க என் கிளாஸ்ல நேர்ல இல்லை இல்லையா, அதனால இப்போது நானே படிப்பேன். இதுக்கு நாங்க தலைப்பு வச்சிருக்கோம். ஆனா பாருங்க, இது முன்ன படிச்சது குட்டி குட்டி வார்த்தைங்க, இது அதோட கொஞ்சம் தான் வித்தியாசம். இதுவும் நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். மனசுல நல்லா வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். ஓகேங்களா? ஓகே. APPLE ஆப்பிள் எப்படி கூட்டியிருக்காங்க பாருங்க. AIPL ஆப்பிள். TION என்னங்க? ஷன். TION வந்தா ஷன்னு படிக்கணும். ஓகேங்களா? ஆக்ஷன். இங்க பாருங்க, இங்க இக்கு இங்க சியா வருது பாருங்க. ஆக்சி டே என் எட் டென்ட். தமிழ் மீடியத்துல மட்டுமே படிச்சிருந்தோம்னா நிச்சயமா இதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு நிறைய வார்த்தைங்க நம்மளுக்கு தமிழ்ல தான் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். ஆங்கிலத்துல நிறைய வார்த்தைங்க நம்மளுக்குள்ள புழக்கத்துல இருக்காது. ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்போம், ஆனா ஸ்பெல்லிங் தெரியாது. நம்மளுக்கு நிறைய ஆங்கில வார்த்தைகள் தெரியும், அதுக்கான ஸ்பெல்லிங்கோ அது எப்படி கூட்டுற விதமோ நம்மளுக்கு தெரியாது. இனிமேல் அந்த பிரச்சனை உங்களுக்கு நிச்சயமா இல்லை. ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆக்சிடென்ட். அட்ரஸ். ADDRESS அட்ரஸ். அலுமினியம். அலுமினியம் ஒரு வகை உலோகம். ஆல்பம். போட்டோ ஆல்பம் பாத்தீங்களா? ALA. இப்பு கூட்டல் யூக்கு என்ன சத்தங்க இந்த இடத்துல? ஆ சத்தம். ஆல்பம். அட் ஜா இஸ் இட் அட்ஜஸ்ட். AD அட் JU ஜா இஸ் இட் அட்ஜஸ்ட். ஆம்புலன்ஸ். AMBU பூ. LAN லேண்ட். CE இஸ் ஆம்புலன்ஸ். ஆவரேஜ். AVERAGE ஆவரேஜ். ஏக்கு ஏ சப்தம். ஓகேங்களா? ஏரோ பிளேன். ஏ பாருங்க, ஏஇ. ஏரோ இப் லே என் கடைசியில ஈ வந்தா சத்தம்ல. ஏரோப்ளேன். ஏஜ். ஏர். ஏஜென்ட். ஏரோட்ராம். ஏர் ஃபோர்ஸ். AIR ஏர். FORCE ஃபோர்ஸ். இனிமே நான் அப்படியே படிச்சுட்டே வரேன், நீங்க வாட்ச் பண்ணுங்க. சரியா? நீங்களாவே கூட்டி பழகணும் இனிமேல். ஓகேவா? ஏப்ரல். APRIL ஏப்ரல். EASY. இந்த இடத்துல ஈக்கு என்ன சத்தம் தலைப்பு கொடுத்திருக்கோம்? ஈ சத்தம் கொடுத்திருக்கோம். அப்ப பாருங்க, EC ஈசி. ஈவினிங் ஈவினிங். ஈக்வல் ஈக்குவல். இதே மாதிரி ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? பரவாயில்ல, இப்ப நம்ம கத்துக்கலாம். இதுக்கெல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு நம்ம 6000 ரூபாய் செலவு பண்ணியெல்லாம் நிறைய பேர் கத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா, சுலபமா, எளிமையா, இலவசமா உங்களுக்கு கிடைக்குது. இது நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்துங்க. தமிழ்நாட்டுல தமிழோ இங்கிலீஷோ தெரியாதவங்க யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு கனவை நோக்கிதான் நான் செயல்பட்டு இருக்கேன். அந்த கனவு நிறைவேறணும், எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நிச்சயமா அது ஒரு நாள் நடந்ததுன்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்காது. இப்ப பாருங்க, அந்த வாட்ஸ்அப் அது இதெல்லாம் இருக்குங்காட்டியும் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்குது. அவங்கவுங்க கட்சிக்காரங்க அவங்கவுங்க டிவி வச்சிருக்காங்க, அவங்கவுங்க கருத்தை மட்டும் அதுல ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஒரிஜினல் கருத்து என்ன நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. பொதுவா இருக்கிற டிவியை மிரட்டி எந்த கட்சி ஆட்சியில் இருக்குதோ அந்த கட்சிக்கு தான் அவங்க பேசுறாங்க. இப்போ சோசியல் மீடியா வந்ததுனால பொதுவா நம்மளுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இந்த மாதிரி யூடியூப் இதெல்லாம் வந்ததுனால நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழர்களா இருந்து நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் நல்ல லெவல்ல டெவலப் ஆகும் இல்லைங்களா? நியாயமானது தானே? அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே நல்ல நாலேஜ் இருந்தது. குருகுல கல்வி இருந்த போது இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க ஒருத்தர் கூட கல்வி இல்லாதவங்க கிடையாது. நிறைய பள்ளிக்கூடங்கள், இங்க பெரிய பெரிய காலேஜஸ் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் அதுல நிறைய மாணவர்கள் வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வந்து இங்க படிச்சாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு புத்திசாலியான நாடு இன்னைக்கு இப்படி இருக்க காரணம் என்னன்னா, இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் நிறைய பேரை 60% பேருக்கு மேல ஒன்னும் தெரியாதவங்களா முட்டாளாவே வச்சிருக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இப்போ கிளாஸ் நடுவில் இது பேச தேவையில்லைதான், ஆனா உண்மையிலேயே இருக்கக்கூடிய நிலைமை அவ்வளவு அவலமான நிலைமை இருக்குது. இது நம்ம தான் நம்மளை வளர்த்துக்கணும், நம்ம தான் நம்ம சகோதரர்களை வளர்த்தி விடணும், நம்ம தான் நம்ம நண்பர்களை வளர்த்தி விடணும். தயவுசெய்து இது எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துங்க. எல்லாருக்குமே ஒரு அறிவு கண்ணு மட்டும் நீங்க திறந்து வச்சுட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள் பூரா அவங்களே
பார்த்து கத்து பண்ணிக்க முடியும். இந்த இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சா நம்ம யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்னும் என்னென்னமோ விஷயங்கள் இருக்கு. சோசியல் மீடியா எல்லாமே நம்ம பூந்து கலக்கலாம். ஒரு மெசேஜ் அனுப்பலாம், மெசேஜ் ரிசீவ் பண்ணலாம், பல நல்ல விஷயங்கள் இது மூலியமா நிச்சயமா நடக்கும் இல்லைங்களா? ஓகே, நம்ம இப்ப கிளாஸ்க்கு போயிடலாம். ஈஸ்ட், ஈஸ்ட். ஈக்கு இந்த இடத்துல என்ன சப்தங்க? ஏ சப்தம். என்ஜின், ENGINE, என்ஜின். ECHO, எக்கோ. பாருங்க, H சைலண்ட், CO கோ, எக்கோ. EM, இப், MT, கூட்ட வருதுங்களா? என்ஜாய், ENJOY, என்ஜாய். எஸ்கேப், எஸ்கேப் வருதுங்களா? எக்ஸ்கர்சன், சுற்றுலா. EXAXX, CU கா. ஆருக்கு வந்து எரு. SION சன்னு உங்களுக்கு சொல்லிருக்கேன்னா, TAON SION வந்தா சன். எக்ஸ்கர்சன். அடுத்தது பாருங்க, எக்ஸாம்பிள். EXAMPLE, எக்ஸாம்பிள். END, end. EXP, எக்ஸ்பிரஸ். இப்ரெஸ், எக்ஸ்பிரஸ் வருதுங்களா? எக்ஸ்பிரஸ். ஓகே. எலெக்ஷன், ELECTION, எலெக்ஷன். குறை சொல்லிட்டே இருந்தா எதுவுமே மாறாது. நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சாதான் ஒரு மாற்றமும் நிச்சயமா தன்னால நிகழும். என்னால முடிஞ்சது நான் செய்யறேன், உங்களால முடிஞ்சது நீங்க செய்யுங்க. நம்ம மக்கள், நம்ம தமிழ் மக்கள் உலகத்துல எங்க இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா விஷயமும் போய் சேரணும். சரிங்களா? ஓகேங்களா? பார்ப்போம். எக்ஸாமினேஷன், எக்ஸாமினேஷன், எக்ஸாமினேஷன். ஐக்கு ஈ சப்தம். இன்ச், INCH, இன்ச். இன்கம், INCOM, கம். இதுல ஈ வரலையே. INK, இங்க். மன்னிக்கணும், இன்கம் ஈ வரணும். ஈ டைப் பண்ணாம விட்டுருக்காங்க. சரி, ஓகே. இன்ஜெக்ஷன், INJECTION, இன்ஜெக்ஷன். இன்டர்வல், INTERVAL, இன்டர்வல். இன்வைட், INVIT, இன்வைட். இன்சைட், INSIDE, இன்சைட். இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டன்ட்னா முக்கியமான. IMIM, PO, பா, இர், டா, இன்ட், இம்பார்ட்டன்ட். இன்ஃபார்ம், INFORM, இன்ஃபார்ம். ஐக்கு ஐ சப்தமே. ICE, இஸ். பாருங்க, CE இஸ் சப்தத்துல வருது. ஐஸ். ஐடியா, ஐட்டம். ஆபீஸ். ORANGE, ஆரஞ்ச். ORDER, ஆர்டர். ஆனியன், ஆயின்மென்ட். ஆபரேஷன், ஆபரேஷன். ஆப்போசிட், ஆப்போசிட். ஆர்டினரி, ஆர்டினரி. ஆக்சிஜன், ஆக்சிஜன். ஓகே என்ன சத்தம்? ஓ சப்தம். ஓகே. ஒலிம்பிக், ஒன். ஆனா இத அவங்க ஒன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒன். ஓவர், ஒன்லி. ஓபன், ஓன். இது எனக்கு சொந்தமானன்னு சொன்னா ஓன். ஒரிஜினல். அடுத்து பாருங்க, ஓனர். ஓனர்னா உரிமையாளர். இவுக்கு என்ன சத்தங்க? இந்த இடத்துல ஆ சத்தம். UNCLE, அங்கிள். அர்ஜென்ட், அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டாண்ட். Underline, underline. Unfit, unfit. Up is up. Stair is upstairs. Utter, utter. Underground, a grow. In it, underground. Use of the main. Uniform, uniform. Union, union. USE, use. UNIT, unit. UNITY, unity. DUTY, duty. University. UNI, university. SITY, university. Useful. USEF, UL, useful. Uக்கு ஊ சப்தம். Ambulance. AM, arm. BU, boo. LAN, land. CE is ambulance. Document. DO, da. CUQ, ment. Document. Full. Full, full. Municipal, municipal. MU, mu. NI, CIC, PAL, pal. Municipal. Museum. MU, mu.
M museum. MU music 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 music. C க்கு என்ன சத்தம்? இக்கு சத்தம். Cartoon in cartoon. CLASS class. CLEAN clean. COFFEE coffee. COLOUR color. அவங்க அமெரிக்கன் இங்கிலீஷ்ல U விட்டுருவாங்க. COMMON common. CORRECT correct. CUP cup. CLOCK கடிகாரம். C के इच शब्द ओकेங்களா सिनेमा CINEMA सिनेमा chess CHESS CYCLE cycle CER SETI FIFE CATE certificate. இந்த அளவுக்கு நீங்க எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு எழுத்து உங்களுக்கு கூட்டவே தெரியும்னு சொன்னா நீங்க ஃபில்லிங் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இதுதான் நம்ம தலைப்பாவே உங்களுக்கு கொடுத்திருக்கோம். சரிங்களா? ஃபில்லிங் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. போக போக நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஃபில்லிங் மனப்பாடம் பண்ண வேண்டியதே இல்ல. சர்டிபிகேட்னா CERTIFI சர்டிபிகேட் CATE எழுதுவீங்க. அப்ப நீங்க எழுதணுங்கிறதா என்னுடைய ஆசை கனவு. அதுவே உங்களுடைய ஆசையும் கனவா இருந்தா நிச்சயமா நிறைவேறும். செயின் CHAIN செயின் CHANCE சான்ஸ் CHARGE சார்ஜ் சார்ஜ்னா கட்டணம். சீப் ஈயும் ஏவும் வந்தா ஈன்னு சொல்லிருக்காங்களா சீப் ஓகேங்களா ஓகே. அடுத்தது சர்க்கஸ் CIRUS சர்க்கஸ். சிக்கு என்ன சத்தங்க இஷ் அர்த்தம். சிமெண்ட் CEMENT சிமெண்ட் CANCLE கேன்சல். சிக்கு இஷ் சப்தம் சிமெண்ட் CEMENT சிமெண்ட் CAN கேன் செல் ஓகேங்களா. அங்க பாருங்க சே இஸ் கூட்டலியே சே அதனாலதான் அந்த அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். கேன்சல். இங்க பாருங்க இக்கு கூட்டலியே கேன்னு வருது, இங்க இஸ் கூட்டலியே சேன்னு வருது பாருங்க. ஒரே இடத்துல ரெண்டுமே கேன்சல். இதனாலதாங்க நம்மளுக்கு குழப்பம். நம்ம வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா இக்குனா இக்குதான் கானா காதான் ஆனா அதான் ஒரே எழுத்துக்கு வேற வேற சத்தம் இல்ல. ஒரு சத்தத்துக்கும் நம்மளுக்கு எழுத்து கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க வருத்தப்பட்டது வந்து அநியாயம் புரியுதா? எதுக்குங்க நம்ம தமிழ்ல 247 எழுத்து கொடுத்துருக்காங்கன்ட்டு? இதுதாங்க அநியாயம். ஒரு சில எழுத்தையே வச்சுக்கிட்டு எல்லா வார்த்தைக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி போக வேண்டி இருக்கிறப்போ எவ்வளவு விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்ல அப்படி இல்ல பாத்தீங்களா? காணாச்சா வாய்ப்பாடுல இருக்கிறத மனப்பாடம் பண்ணா போதும். நம்மளுக்கு எல்லா தமிழ் வார்த்தை திருக்குறள்ல இருந்து எல்லாமே படிச்சிடலாம். திருவள்ளுவர், திருமூலர், ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே, நாலடியார் எல்லா விஷயமும் நம்ம தமிழ்ல அந்த எழுத்து இருந்தா நம்மளால படிக்க முடியும். ஆனா இங்கிலீஷ்ல அந்த மாதிரி ABCD தெரிஞ்சா மட்டும் இங்கிலீஷ படிக்க முடியாது. அதனாலதான் நாம எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் வைக்கிறோம் சொல்றாங்க. தமிழ் மீடியம் ஸ்கூல்லயே இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் விளக்கமா தெளிவா சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மீடியம்னு போய் சேரணும்னு எந்த அவசியமும் இல்ல. இங்கிலீஷ் மீடியத்திலேயே கூட இந்த மாதிரி சொல்லி தராங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து நிறைய பாடம் எடுக்கிறதுனால அவங்க நிறைய படிச்சு எழுதுனால அந்த பழக்கத்துல வந்துருது. இந்த அளவுக்கு விவரமா விரிச்சு அது வந்து இப்படிதான் கூட்டணும், இந்த மாதிரிதான் வரணும்னு அவங்க சொல்ற மாதிரி எனக்கு நிச்சயமா தெரியலைங்க. நான் தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன். அதனாலதான் தமிழ் மீடியத்துல இருக்கிற கஷ்டம் புரிஞ்சு தமிழ் மீடியத்துல படிச்ச எல்லாருக்கும் இது போய் சேரணும். தமிழ் மட்டும் தெரிஞ்சா போதும், அவங்க இங்கிலீஷ படிச்சிடணும், எழுதிடணும், இங்கிலீஷ்ல பேசிடணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதுக்காக தான் இந்த உழைப்பு எல்லாமே. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. சென்டர் CENTER சென்டர் ALLOWNCE அலவன்ஸ். இங்க ஒரு E வரணும். அலவன்ஸ். இப்ப அது கரெக்ஷன் பண்ண முடியாது. ஜிக்கு வந்து இக்கு சத்தம் ஓகேங்களா. கேம், கேப், கேட், கிளாஸ், கிராம், கிரவுண்ட், குரூப், கேஸ். இது என்னங்க? கிரேப் ஜூஸ், கிரேட் ஓகேங்களா. ஜிக்கு ஜி சப்தம். ஜென்டில்மேன், ஜிஞ்சர் பியர், ஜியாமெட்ரி பாக்ஸ், ஜியோகிராஃபி. இந்த சேனல்ல இருக்கு இல்லைங்களா? ஜியோகிராஃபி, ஜியோகிராஃபி, ஜியோகிராபிக், ஒட்டகச்சிவிங்கி. சரிங்களா? ஓகே. ஹச்சிக்கு பாருங்க ஹிக் சப்தம். என்ன சப்தம்? ஹிக். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹிக். ஹா ஹிக் கூட்டலாம் ஹா இல். ஹால் நம்ம ரூம்ல சொல்றீங்களா? ஹால்.
ஹீரோ HERO ஹீரோ. ஹாக்கி உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையா கொடுத்துருக்கேன், அப்பதான் உங்களுக்கு கூட்டுறது எளிமையா இருக்கும்னு ரொம்ப தெரிஞ்ச வார்த்தைகளே தான் கொடுத்துருக்கேன் இது கூட்டுறதுக்காக. அப்புறம் புது புது வார்த்தைங்க நீங்களாவே கூட்டி படிச்சிருவீங்க. இப்போ தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தெரியாத விஷயத்தை கத்துக்கிறது ரொம்ப எளிமை, அதுக்காக தான் இந்த மாதிரியான முயற்சி. ஹாக்கி HOCKEY ஹாக்கி. ஒரு டிக்ஷனரி வச்சுலாம் பண்ணலைங்க, நிறைய வார்த்தை தெலவணும், என்ன நம்ம பேசுறோம், எது நம்மளுக்கு ரொம்ப புழக்கத்துல இருக்கிற வார்த்தைங்க, அது எப்படி கொடுக்கலாம் அந்த மாதிரி. இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3வது படிக்கிற குழந்தைக்கு இது சரியான முறையில் நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னு சொன்னா ஒரு நியூஸ் பேப்பரே கொடுத்தா கூட அந்த குழந்தை கடன்னு படிச்சிருவாங்க. அது சொல்லி தரணும்னு அவசியமே இல்லைங்க, இந்த பயிற்சிக்கு அவ்வளவு ஒரு பவர் நிச்சயமா இருக்கு. ஹோட்டல் ஹோட்டல் ஹோட்டல். ஹார்ட் HARD ஹார்ட். ஹிஸ்டரி HISTORY ஹிஸ்டரி. ஹெட்மாஸ்டர் HEADMASTER ஹெட்மாஸ்டர். HEAD ஹெட் MAS மாஸ் TER டெர். வருதுங்களா, நீங்களே படிச்சிருங்க தானே. ஓகே, ஹெட்மாஸ்டர். HELP ஹெல்ப். ஹேண்ட் ரைட்டிங். ஓகேங்களா, ஹேண்ட் ரைட்டிங். இது என்னங்க, HEIT ஹை. இ வந்து சத்தம் இல்ல, ஹைட் HIGHT HEIGHT. ஹப். ஹப்னா வண்டி சக்கரத்தின் கூடம்னா என்னன்னு புரியல, ஒண்ணு இல்லைங்க, இந்த சைக்கிள் இருக்கு இல்லைங்களா, அதுல ஆக்சல் போகும்ல, அதுல தானே சொல்லலும், அதுக்குள்ள பாருங்க பால்டஸ் போடுவாங்களா, அந்த இடம் தான் ஹப்னு சொல்லுவாங்க. டபிள்யூக்கு யூ சப்தம். ஒயிட் WITE ஒயிட். வைஃப் பாருங்க, வைஃப் சொல்லணும், வைஃப் அப்படிதான் சொன்ன கரெக்ட். வைஃப் நம்ம வைஃப் சொல்றோம், ஆனா வைஃப் வீஃப் சொல்லிடக்கூடாது. வர்ஸ்ட் ரொம்ப மோசமான. ஓகேங்களா, வைன். அப்புறம் ஒரி. ஒரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒரின்னா கவலை பட வேண்டாம், கவலை, டோன்ட் ஒரி. WORRY ஒரி. ஒர்த் ரொம்ப ஒர்த்தானதுன்னு சொல்றீங்களா, அது. ஓ. ப்ளீச் பவுடர். ப்ளீச் பவுடர். ஓகேங்களா, கரை போக்கும் பொடி. தமிழாக்கம் பாருங்க எப்படி. பிரவுன் பழுப்பு நிறம். பிரேக் BREAK பிரேக் டவுன். இயங்காது நின்று போதல், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு தமிழ்ல. CK இஸ் அண்ட் H சப்தம். இவு கூட்டலா இர். வார் வார்னிங். வா இர் நீ இங் வார்னிங். வா இட் இட்ஸ் வாட்ச். WHAT வாட். வாட்னா என்ன, இந்த உங்களுக்கு தெரியும், நிறைய கேள்வியில வாட் வரும். விக்கெட். கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு விக்கெட் தெரியாம இருக்காது. VICK இட் விக்கெட். கூட்ட முடியுதுங்களா ஈஸியா. ஓகே. வாட்டர் வாட்டர். வெல்கம் வெல்கம். வீக் வீக். எல்லாம் தெரிஞ்ச வார்த்தையா சொல்றீங்களா, தெரியாத வார்த்தை ஒண்ணு இல்லைங்க, தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் சரியான முறையில் ஸ்பெல்லிங் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, தெரியாத வார்த்தை நீங்க தானாவே படிப்பீங்க, நிச்சயமா நடக்கும். பாருங்க, THக்கு இத்து சப்தம் இருக்குங்க. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். தாசில்தார். THA தாசில்தார் தாசில்தார். தேங்க்ஸ் நிறைய நம்ம பயன்படுத்துறீங்களா, THANKS தேங்க்ஸ் நன்றி. தியேட்டர். தியேட்டர்னு சொல்றோம், நம்ம தேட்டர்னு சொல்றோம். தியேட்டர். தியேட்டர் தியேட்டர். தியரி தத்துவம். திங்க் எண்ணு. த்ரிஃப்ட் சிக்கனம். த்ரில் ரொம்ப த்ரில்லிங்கான படம் சொல்றீங்களா, த்ரில். டார்பாலின். டார்பாலின் தண்ணீர் இறங்காத முரட்டு வகை துணி, அதாங்க அந்த லாரி மேலாம் போடுவாங்கல்ல, டார்பாலின். டார்பாயின் நம்ம சொல்லுமே தமிழ்ல, அது. ஒய்க்கு ஈ சப்தம். பெனால்டி. பெனால்டி பாருங்க, PH வந்து இஃப் சவுண்ட்ல வரும். ஒய் பிசிக்கல் ட்ரைனிங் உடற்பயிற்சி. பிசிக்கல் ட்ரைனிங். பிசிக்கல் ட்ரைனிங். பொயட்ரி நீங்க பார்த்திருப்பீங்க பாடத்துல. இதை பொயட்ரி எப்படி படிக்கணும் பாருங்க, போ எட் ட்ரீ இப்படி படிச்சீங்கன்னா ஸ்பெல்லிங் பண்ண தேவையில்லைங்க. பாருங்க, போ PO போ, ஏ ஓ ஏ இட் எட் ரி. பொயட்ரி இப்படி படிச்சு பாருங்க, ஸ்பெல்லிங் தானாவே வரும். பொயட்ரி பொயட்ரி. பாலிசி POLICY. பா PO பா, LILI CYC அப்படி படிங்களேன், தமிழ் மாதிரியே படிங்களேன். பாலிசி ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்ண தேவையே இல்ல. பப்ளிசிட்டி PUB பப், LILI CIC TYT பப்ளிசிட்டி. பிக்மி. பிக்மி ஓகேங்களா, PYP எக்
my மை அங்க, ஆனா இங்க இல்ல, இங்க மீ. ஓகேங்களா? pygmy இங்க yக்கு ஈ சப்தம். அப்புறம் ரெய்னி சீசன் மழைக்காலம், மழை பெய்யுதுல அந்த காலம். மழைக்காலம் ரெய்னி சீசன் RAINYSEASON ரெய்னி சீசன். சேஃப்டி SAFETY அவங்க சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்காரங்க. சேஃப்டி பாதுகாப்பு பெட்டகம். சேலரி சேலரினா மாத சம்பளம். அடுத்து பாருங்க செக்யூரிட்டி செக்யூரிட்டி SORRY சாரி சாரி ரெண்டு இரு போடக்கூடாது, சாரி அவ்வளவுதான். ஸ்டோரி ஸ்டோரி. சர்ஜரி SURGERY சர்ஜரி. டேலி TALLY டேலி. இதுல நிறைய வார்த்தையை நம்ம பயன்படுத்திருப்போம், ஆனா ஸ்பெல்லிங் நம்மளுக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? yக்கு ஈ சப்தம். இட்டு கூட்டல் இ டே. ஓகேங்களா? டேன்னு நம்ம சொல்றோம், அது டே தான். ஓகேங்களா? பேமெண்ட் பிளேயர் பிளேகிரவுண்ட். ஓகேங்களா? இதோட இந்த வகுப்பு நம்ம நிறைவு செய்யலாம். அடுத்த வகுப்பு மிக முக்கியமானது, எந்தெந்த எழுத்துக்கு சப்தம் இல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு. எழுத்து இருக்கும், ஆனா அதுக்கு உச்சரிப்பு இல்லை. நான் இதுலயே நிறைய எழுத்து அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். அதை முழுக்கவே நம்ம தொகுத்துருக்கோம். நிறைய புக்ஸ் செலக்ட் பண்ணி டிக்ஷனரியில. அந்த வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது படிச்சீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதனாலதான் நம்மளால கூட்ட முடியல வார்த்தையை. நம்மளது சைலண்டரே கிடையாதுங்க தமிழ்ல, இல்லைங்களா? எப்பவுமே நம்மள கம்பேர் பண்ணி தான் நம்ம அடுத்தவங்கள படிப்போம். அதனாலதான் நம்மளுக்கு அது வரல. இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கிளாஸ்ல ஏதாவது நிறை குறை எது இருப்பினும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேர்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன், இந்த கிளாஸ் எல்லாரும் கொண்டு போய் சேர்த்தணும். அதனால நிறைய பேருக்கு சொல்லுங்க. சரிங்களா? செய்வீங்க நான் நம்புறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், ஒண்ணு இல்ல, நீங்க நம்ம சேனல் வெங்கடேஷ் யோகிதா அந்த சேனல் அப்படி டைப் பண்ணீங்கன்னா கூட வந்துடும். ஃபுல் கிளாஸ் எல்லாமே வரும். சரிங்களா? VENKATESH வெங்கடேஷ் YOGITA யோகிதா அப்படின்னு யோகிதா யூடியூப் சேனல் போட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்க எல்லா கிளாஸும் உங்களுக்கு வந்துடும். தமிழ் கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ், அப்புறம் ஹிந்தி, சான்ஸ்கிரிட் எல்லாமே உங்களுக்கு நம்ம சொல்லி தர போறோம். அது இல்லாமவும் பல முக்கியமான பல நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்காக நம்ம திரட்டி கிளாஸுக்கான விஷயங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் இருக்கு. இது நிறைய பேருக்கு போய் சேர்ந்தா அதுதான் நம்ம செஞ்ச வேலைக்கான மகிழ்ச்சி. மிக்க நன்றி. நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம்.